செய்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒழுங்கீனத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தினார். வெறுமையானவைகள் எல்லாம் நிறைவாக்கினார். அதற்கு அப்புறம்தான் சொல்லப்படுகிறது ஆசீர்வதித்து என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தம் பண்ணினார். ஆசீர்வதித்து பரிசுத்தம் பண்ணினது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒழுங்கீனங்களை எல்லாம் தேவன் நிறைவாக்கின பிறகு. ஒழுங்கீனமாக வச்சுட்டு தேவன் ஆசீர்வதிக்கலை. ஆண்டவர் எல்லாத்தையும் பரிசுத்த குலைச்சலாக வச்சுட்டு ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆண்டவர் முதலாவது எல்லாம் ஒழுங்கினங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார். கோணல் ஆலமைகளை எல்லாம் செவ்வையாக்குகிறார். எல்லாம் ஆண்டவருடைய கிரியையிலே எல்லாம் ஆர்டர், எல்லாம் ஒழுங்கின்படியாய் அதனுடைய வேலை அதனுடைய காலத்தில் நேர்த்தியாய்ச்சா. வேதத்தை ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறது. அதனுடைய காலத்தில் தேவன் நேர்த்தியாய் காரியங்களை செய்கிறார். ஒன்றையும் அவசரப்பட்டு முன்னாலையும் செய்கிறதில்லை, ஒன்றையும் அவசரப்பட்டு ஆண்டவர் தாமதித்து செய்கிறதில்லை. எல்லாவற்றையும் அதன் காலத்தில் தேவன் அழகாக செய்கிறார்.